அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நவக்கிரக தமிழ் எண்ணியல் ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் வார்த்தையிலே சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அது எந்தெந்த சாணம் என்பதையெல்லாம் முறைப்படி இந்த எண்கிணிதம் மூலமாக கூறிக்கொண்டு வருகிறேன். ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க, இந்த மூன்றுக்குமே வரவேற்பு தான். ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க, இந்த மூன்றுக்கும் வரவேற்பு. நல்லா பாடுங்க, நல்லா ஆடுங்க, மக்களுடைய வரவேற்பை எதிர்பாருங்க, அதுதான் நான் வேண்டிக் கொள்வது. அதனால் இந்த யூடியூப்பில் நல்லா ஆடுங்க, பாடுங்க, ஆடுங்க, அதற்கெல்லாம் வரவேற்பு என்ற ஒரு வார்த்தை தான் உங்களை ஆதரிக்கின்றது. அதனால் வரவேற்புடைய எண்கணிதம் 5, 3, 6, 5, 2 இதெல்லாம் கூட்டினாக்க 21. அதனுடைய விதி என்கிறது 3 வரவேற்பு. நீங்கள் எல்லாமே நல்லா ஆடினாக்க பாடினாக்க நிறைய லைக்குகளாக விழும், நிறைய பேர் பார்ப்பார்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா இருக்க மேலும் மேலும் உங்களுடைய திறமைகளை யூடியூப் மூலமாக நீங்கள் காட்ட வேண்டும் என்பதை நான் வேண்டிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் வரவேற்பு. வரவேற்புடைய எண்களிடம் விதி எண் 3. அடுத்ததாக மக்கள் நலம். மக்கள் நலம்னு ஒரு பாட்டு வரியில் இது இருக்குது. மக்கள் நலம், மக்கள் நலம் என்று சொல்லுவார்னு பாடல் இருக்குது. அந்த பாடல் எதிலிருந்து தோன்றுகிறது என்பது தெரியல. காஞ்சியிலே அது ஒரு பாட்டு இருக்குது. ஆனாலும் மக்கள் நலம், மக்கள் நலத்துக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கைதான் 1, 7, 1, 4, 8, 4, 7 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதனுடைய விதிங்கிறது 5. மக்கள் நலம் பாருங்கள், மக்கள் நலம் என்ற ஒரு ஸ்தானத்தை குறிப்பிடுவது 5வது விதியின் ஆகும். அந்த 5வது விதியினைத்தான் மக்களுக்கு நலத்தை கொடுக்கிறது. அதான் மக்கள் நலம். மக்கள் நலத்துடைய விதியின் 5. ஆகாத சகுனம். ஆகாத சகுனத்துக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 8, 8, 7, 3, 3, 9, 7 அதெல்லாம் கூட்டினாக்க 45. அதோடைய விதிங்கிறது 7. 9. ஆகாத சகுனத்தின் விதியின் 9. ஆகாத சகுனம்னா கஷ்டம்தான். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாயத்திலும் சரி, கனவுகளிலும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் கெட்டதையே கண்டுக்கிட்டு இருந்தால் அவருக்கு கஷ்டம்தான். கனவுல கூட நல்லதை பார்க்க முடியாமல் கெட்டதையே பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா அது கஷ்டம்தான். அதான் ஆகாத சகுனம் என்பது. ஆகாத சகுனம் என்பது கனவே கொண்டு வந்து காட்டும். அதான் ஆகாத சகுனம். அதாவது கனவுல கூட ஒருவன் ஒரு நல்லதை எதிர்பார்க்கலைனாக்கா அது கெட்டது தாங்க. வாழ்க்கையில் கஷ்டத்தான் அனுபவிக்கணும். அதான் ஆகாத சகுனம் என்பது கஷ்டத்தையே கொடுக்க முடியுது. அதான் ஆகாத சகுனம். போகும்போதே பூனை வரலாம், பாம்பு வரலாம், எல்லாமே வரலாம். ஆகாத சில பேர் வழிகளை வரலாம், எண்ணெய் கூட தூக்கிட்டு வரலாம். இப்படிலாம் சில விதிமுறைகள் உண்டு. அதான் ஆகாத சகுனத்துக்கு ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டத்தை அவன் பார்க்கணும் அப்படின்னாக்கா அத்தனையுமே ஏற்படும். கனவுல கூட, நிஜ வாழ்க்கையில் கூட அவன் நல்லதையே பார்க்க முடியாமல் கஷ்டத்தையே பார்க்கணும்னா அவன் கஷ்டத்தை தான் அனுபவிச்சானும். அது ஆகாத சகுனம் என்றால் கஷ்டம்தான். அப்படி இருக்கின்ற நேரத்தில் வார்த்தடிப்பில் நான் என்கிட்ட சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க, அனைத்துக்குமே வரவேற்பு தான். அந்த வரவேற்பில் உங்களுக்கு எவ்வளோ லைக்கு கிடைக்குது, எவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் கிடைக்குது, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் உங்களுடைய திறமைக்கு நானே நிறையா பேர்த்துக்கு கமெண்ட் அடிப்பேன், லைக் கொடுப்பேன், சப்ஸ்கிரைப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் யாருமே கொடுத்ததில்லை. அதை பற்றி நான் கவலைப்படதில்லை. ஏன்னா என்னுடைய கனவுகளே கெட்டது தான் வருது. அப்போது நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறது உங்களை நல்லாதமாக நான் உங்களுக்கெல்லாம் நான் லைக் கொடுப்பேன், சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிற புரியாமல் வாழ்கிறது.
மனிதனுடைய வாழ்க்கை வந்து சிலர் வந்து புரியாமல் வாழ்கிறது. அவருடைய வாழ்க்கையில் புரியாமல் வாழ்கிறதுக்கு வந்து என்கிறம் 2 4 9 1 1 3 3 2 8 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 42. அதனுடைய விதி என்கிறது 6. அதாவது புரியாமல், அது வந்து 6ஆம் இடம் என்பது அலியோட எண்கிறம். புரியாமல் வாழ்கிறது. புரியாமல் வாழ்கிறவருடைய விதி எண் 6. அழுத்தமான நெஞ்சு பாருங்கள், அழுத்தமான நெஞ்சுக்கு வார்த்தை அடிப்படையில் எண்கிறம் 1 8 4 7 8 9 2 1 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 44. அது விதி என்கிறது 8. அழுத்தமான நெஞ்சு, அழுத்தமான நெஞ்சுக்கு விதி எண் 8ஐ குறிக்கிறது. அது 8ஆம் இடம் வந்து பெரிய அழுத்தமான நம்பர், சாதாரணம் இல்லை. கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா பெரிய அழுத்தத்தையே கொடுக்கும். அதான் அழுத்தமான நெஞ்சுங்கிறது எவர் சொல்லுக்கும் கட்டுப்படாதவர், எவருடைய வார்த்தைக்கும் அடங்காதவர். அதெல்லாம் அழுத்தமான நெஞ்சு. சில என்னடா அழுத்தமாக இருக்கையா அப்படின்னு கேட்குறாங்களா, அதான் அழுத்தமான நெஞ்சை குறிக்கிறது 8ஆம் இடம் ஆயுள் சமத்துடைய என்கிறம். பாருங்கள், சதுரகிரி என்ற ஒரு வார்த்தைக்கு என்கிறம் 3 9 3 7 2 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 28. அதோடைய விதி என்கிறது 10. சதுரகிரி என்பது 1. சதுரகிரியோடைய விதி எண் 1ஐ குறிக்கிறது. சதுரகிரினா மதுரையில் இருக்குது. சதுரகிரி வேறு எங்கெங்கே இருக்கலாம், நாட்டில் உலக நாட்டில் எந்த இடத்துல இருக்கலாம். சதுரகிரி சென்று சில தியானம் பண்ணுவார்கள், அதெல்லாம் சதுரகிரி. சதுரகிரி உடைய விதி எண் 1. வாழ்வு, வாழ்வுக்கு வந்து 3 எழுத்து 3 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அது விதி என்கிறது 4. வாழ்வு, வாழ்வு வந்து வாழ்ந்து காட்டணும், அதுக்கு பேர் வந்து வாழ்வு. வாழ்வா சாவான்னு கேட்குறாங்களா, வாழ்வு என்பது 4ஆம் இடம் தருகிறது. சாவு என்பது 8ஆம் இடம் தருகிறது. இதுதான் வாழ்வுக்கு சாவுக்கும். ஒன்றும் வாழ்ந்து காட்டக்கூடிய நம்பர், வாழ வைத்து காட்டக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர், சாக வைத்து காட்டக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். அதான் வாழ்வு சாவு. வாழ்வுடைய விதியன் 4, சாவு அப்படிங்கிற விதியன் 8. தெய்வ தரிசனம், தெய்வ தரிசனத்துக்கு வந்து என்கிறது 1 8 5 3 4 3 9 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 44. அதோடைய விதி என்கிறது 8. தெய்வ தரிசனம்னா, தெய்வ தரிசனம் என்ன இருக்குது, நீங்கள் என்ன கண்ணால் பார்க்க போகிறீங்களா, கனவுகள் போல தான். எவ்வளோ தான் நீங்கள் பூஜை செய்வீங்க, அன்னதானம் செய்வீங்க, என்னென்னவோ செய்வீங்க, ஆனால் தெய்வ தரிசனங்கிறது வெற்றி தோல்வி அதில் கிடையாது, நுழைக்க முடியாது. வெற்றி தோல்விங்கிறது அதில் வெற்றி தோல்வி நிரூபிக்க முடியாதுங்க. தெய்வ தரிசனத்திலிருந்து வெற்றி தோல்வி நிரூபிக்க முடியாது. அதுதான் 8ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. தெய்வ தரிசனத்தை விதி எண் 8. தெய்வ தரிசனத்துடைய விதி எண் 8. அதில் வெற்றி தோல்வி நிரூபிக்கவே முடியாது. தானாக உனக்கு நடக்கிறப்போ தான் நடக்கும். உடைய நேரகாலங்கள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெற்றி தோல்வி. தெய்வ தரிசனத்தில் வந்து நீ வெற்றி தோல்வி நிரூபிக்கவே முடியாது. கனவுகளுக்கு வந்து நல்லது செய்யணும். ஒருவனுடைய வாழ்க்கையில் வந்து கனவுகளில் நன்மைகளே நீ பார்த்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உனக்கு நல்ல வாழ்க்கை தான். கெட்டதையே உன் கனவுல வந்து காட்டிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆனாலும் வந்து கனவுகளில் தெய்வ தரிசனத்தெல்லாம் நல்லதாகவே தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அந்த தெய்வ தரிசனத்து மூலமாக கனவுகள் காட்டும். அந்த கனவுகள் எப்படி காட்டுதோ அதுதான் உடைய வெற்றி தோல்விங்கிறது நிரூபிக்க முடியாது. கனவுகள் தான் நிரூபிக்க வேண்டும். அதெல்லாம் பூஜையை நிரூபிக்கிறத விட கனவுகள் நிரூபிக்க வேண்டும். கனவுகள் நிரூபித்து உன் கண் முன்னாலே அது காட்ட வேண்டும். அப்படி காட்டினா தான் அது எல்லாமே நன்மையாக இருக்கும், உனக்கு அனுகூலமாகும். அதாவது தெய்வ தரிசனம். தெய்வ தரிசனம் என்பது வெற்றி தொழில் நிரூபிக்க முடியாது. தெய்வ தரிசனம் நீ செஞ்ச பூஜை புற அத்தனையுமே அமோகமாக அழகாக தெரிஞ்சால் அதான். ஆனால் அது கனவுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கனவுகள் ஏற்றுக்கொண்டு உனக்கு நன்மைகள் இதையே காட்ட வேண்டும். அப்போ தான் அது வந்து நிரூபிக்க முடியும், நன்மைகள் நிரூபிக்க முடியும். அடுத்தது வாயு ஜோதிடம். மனிதன் வந்து வாயு ஜோதிடம், நான் பஞ்சாங்கம் பார்த்தாலும் சரி எது பார்த்தாலும் சரி அவர்கள் வாயு ஜோதிடம். வாயு ஜோதிடத்துக்கு வந்து 3 8 8 5 7 இதெல்லாம் கூட்டாக 39. விதி என்கிறது 3. அப்போ வாயு ஜோதிடத்துடைய விதி எண் 3. அதனால் வாழ்க்கையில் வந்து ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக இந்த எண்ணிக்கை மூலம் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் வள்ளுவ பொண்டாரம் எண்கிணித வல்லவர். நன்றி, வணக்கம்.